இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 2 கோஸ்ட் எனர்ஜி வேணும். நம்மளால் ஒரு எனர்ஜியை ஒரு தடவை தான் ஒரு டர்னில் யூஸ் பண்ண முடியும். வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ எனர்ஜி இதில் அட்டாச் ஆகிடுச்சு, வச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்குது. இந்த ஃபயர் எனர்ஜியை நம்ம இந்த போக்கிமானுக்கு அட்டாச் பண்ணிடலாம். லூஜியா அதுக்கு அட்டாச் பண்ணியாச்சுன்னா, ஸோ அப்போ நம்ம டர்ன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க டர்ன் வந்ததுனால எனர்ஜி கார்ட்ஸ் அப்படியே நம்ம கையில் வந்துடும். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா எனர்ஜிலையும் ஒரே ஒரு எனர்ஜி கார்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு எனர்ஜி கார்டை 4 எனர்ஜி கார்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 1 இருக்கா, அப்போ இது 4. இது 1 இருக்குது, அப்போ இது 4 இருக்குது. இது எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்மா எனர்ஜிக்கு 1, ஃபயர் எனர்ஜிக்கு 1. அப்போ நம்மக்கிட்ட இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு வேறு இப்போ 1 யூஸ் பண்ணோம். அப்போ இன்னும் 1 தான் பேலன்ஸ் இருக்குது, ஃபயர். அவங்க இடம், அவங்கக்கிட்ட ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கா. ஆல்ரெடி இதுக்கு 3 செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4வது 1 செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அட்டாக் பண்ணலாம். அவங்க 4வது 1 செட் பண்ணிடலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெயின்போ பர்ன் ஒரு அட்டாக் 100 வந்து அது ஹெச்பி குறைக்கும். திஸ் அட்டாக் தஸ் 30 more damage for each type of basic energy attached to this Pokemon. அப்போ நம்ம ஒரே ஒரு டைப் தான் செட் பண்ணியிருக்கோம். அப்போ 100 + 30 130 வந்து இது குறைஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் மேடாக செஞ்சு வச்சிருக்கோம். ஒரு காயின் மாதிரி ஒன்று இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு 100 குறைஞ்சிச்சு. 30 20 10 130 குறைஞ்சிச்சு. அவ்வளோதான், இதை அங்கே வச்சிடலாம். இதுக்கு மேலே அவங்களால ஃபயர் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது.